பெசன் நகரில் இருக்கிற ஆல் தி ஃபுட் ட்ரக்ஸ் ஆர் ரியலி குட். ஃபுட் ஸ்பாட்னா ஒரு ஃபுட்டுக்கு ஒரு இடம் இருக்கு. ஃபுட்டுனாலே நம்மளுக்கு தான் ஃபேவரட் தான். பரோட்டா சானா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர் ஃப்ரம் டாக் ஆன் டிவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட போய் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சென்னையில் உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் எது, அங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். போய் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ப்ரோ, இப்போ சென்னையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் என்ன, அங்கே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இப்போ சென்னையில் ஃபேவரட்டாக போனது வந்து பட்டினப்பாக்கம் தான், பீச்சு. அங்கே பீச்சில் சீ ஃபுட் தான் சாப்பிடுவோம். மெயினாக கடும்பா எறா அதுக்காக நான் போவோம். என் ஃப்ரெண்டு ஜெகன் வருவான், அவனும் நானும் தான் போய் பழக்கம். இப்போ அவன் கிளம்பிட்டான், இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். இன்னும் போனோம் நெக்ஸ்ட் வீக்கு. ஓ, ஊருக்கு போயிட்டாருங்களா? ஆமாம், அவன் வேறு வெளியிடம், அதனால் கிளம்பிட்டான். ஸோ பெசன் நகரில் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே எல்லா வெஜிடேரியன் ஃபுட் ட்ரக்ஸும் பிடிக்கும். லைக் பெசன் நகரில் இருக்கிற ஆல் தி ஃபுட் ட்ரக்ஸ் ஆர் ரியலி குட். என்ன விஷயம்னா, நான் ஒரு 10th +2 படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ அதனால் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பித்தேன். இந்த ஃப்ரெண்டு கூட பண்ணுறதா எனக்கு கேங் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க கூட வந்து எனக்கு அப்படி சொல்ல அந்த டைம் அமையல. ஏன்னா நான் கொரோனா பேட்ச் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே நான் வந்து காலேஜை முடிச்சிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் வெளியே போகிறதும். ஸோ அதில் நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு ஃபேவரட் ஆகிடும். ஃபேவரெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், அதில் வந்து ஏதாச்சும் நம்ம இப்படி சிக்கன் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இங்கே பக்கத்தில் இருக்க தெரியுமா? தெரியாது என்னன்னு சொல்லி தெரியும். பக்கத்தில் இருக்க தெரியுமா அப்படின்னா எது நான் என்னன்னு சொல்லுவேன். இப்போ அங்கே தான் போயிட்டு வருவோம் நாங்கள். ட்விஸ்டி டைல்ஸ். அங்கே என்ன ஃபுட்டு? இப்போ பீஸா தான் சாப்பிட்டு வந்தோம். பீஸா சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் 20 minutes பெட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம். பெட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ட்விஸ்டி டைல்ஸ் அண்ணா நகர். அப்பா இப்போதான் நீங்கள் எனக்கு தெரியுது. எப்படி லைட்டாக திரும்பிக்கிறீங்களா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இல்லை ரொம்ப போயிடாதீங்க, வேணாம். பின்னாடி வந்துட்டு இப்படி திரும்பி கேமரா ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னீங்கன்னா இல்லை நீங்கள் இவ்வளோ ஒன்றும் பண்ண வேணாம். அவெல்லாம் வண்டி ஏற்றி செத்துருவான். அந்த ஒரு ஸ்பாட் உங்களோட ஃபேவரட்னு சொல்றீங்களா, இல்லை இப்போ போயிட்டு வந்ததுனால சொல்றீங்களா? உண்மையிலே ஃபேவரட் ஸ்பாட் தான். இங்கேயும் சரி நுங்கம்பாக்கமும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓ, இது உங்களதே இன்னொரு ஒரு பிரான்ச். ஆமாம், நுங்கம்பாக்கம். ஸோ இதுதான். இதை தாண்டி மற்ற உங்களுக்கு நார்மல் ஒரு ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா எதை ஃபேவரட்டாக சொல்லுவீங்க? ரோட்டு கடை. பொண்ணுங்களை பார்த்தியா மச்சான், வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. ஓகே, ஸ்பாட் சொல்லிட்டீங்க. அங்கே என்ன ஃபுட்டு? பரோட்டா சானா. பரோட்டா சால்னா. அப்பா ஒன்று ஹை கிளாஸாக சொன்னால் பெட்ஸோட சொல்கிறது இல்லைன்னா லோ கிளாஸ் தான். ஓகே, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, சால்னா சாப்பிடலாம், தப்பு இல்லை. இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. வேறு எங்கள் ஏரியாவில் ஆவடியில் சாப்பிட்ருக்கேன் ப்ரோ. அங்கே கடை பேர் சொல்லுவாங்க. அங்கே திரும்பி பாரு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கே சாப்பிட்ருக்கோம். அங்கே நிறைய சாப்பிட்ருக்கோம். அது கொஞ்சம் ஃபேமஸாக, ஆவடியில் ஃபேமஸாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். சேட் ஐட்டம்னா அங்கே போகலாம். பாம்பே வடா பாவ், பானிபூரிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாட் இஸ் பெஸியில் இருக்கிற டிக்கிள் ட்ரக் ஐஸ்கிரீம் ஷாப், ஐபேக்கோ, அப்புறமா வேறு என்னது, வாட்டல்ஸ் பிடிக்கும். ஐ லைக் திஸ். ஓகே, நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெஜிடேரியனில் இந்த ஒரு இதை வச்சு செஞ்சால், இந்த ஒரு இப்போ வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கீரை வகையாக இருக்கட்டும், இதை வச்சு செஞ்சால் எனக்கு இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? வெஜிடபிள் கிடையாது, தயிர் பிடிக்கும். தயிர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள் வந்து எனக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மாமிங்க. ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க. ஏன்னா நான் மாமிங்க. ஐயங்காரு வீட்டு அழகே, அதனால தயிர் பிடிக்கும். ஓகே, தயிர் ரொம்ப பிடிக்குமா? சாதமாக இருக்கட்டும், தஹி பூரியா இருக்கட்டும், தஹி வச்சு என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்கும். யா இட் பி நைஸ், வெரி நைஸ். ரவுதர் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். ஸோ அங்கேயே வந்து அங்கே தான் எங்கள் ஃபேவரட். பசங்களோட போய் சாப்பிட்டா அந்த ரவுதர் பிரியாணியில் போய் சாப்பிடுவோம் நாங்கள். அப்படியே பழகிச்சு. அப்படி அங்கே தான். வேறு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். அதை விட பெஸ்ட்டாக எதுவுமே சொல்ல மாட்டேன் வேறு எதுவும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்கள் ஏரியாலே இருக்கிற கடையில் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அங்கே உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேவரட் ஃபுட்டுன்னா வந்துட்டு நிறைய பேர் ஓகே இல்லை பீஃப் ரைஸ் சாப்பிடுவேன். பீஃப் ரைஸ் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை நிறைய பேர் கோச்சிக்க மாட்டேன். ஐயோ சாரிங்க. அவங்களும் கோச்சிக்க இல்லை பீஃப் ரைஸ் தான் ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுவேன். வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது ஒன்றும் உண்மைதான். சொந்த காசில் வாங்கி சாப்பிட்டுக்கணும், அது ஒன்றும் உண்மைதான். பார்ப்பதற்கே குழந்தைகளிடமிருந்து முட்டாய் திருடி திம்போன் போல தெரியும். இவன்தான் ஓசி சோறு சோத்தப்பன். சரி, ஓகே, பீஃப் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஓகே
சில்லி சிக்கன் பீஃப் ரைஸ். ஸோ இதுதான் நீங்கள் மற்றபடி வெளியிலலாம் எங்கேயும் போயிட்டு சாப்பிட்ற இல்லை வெளியில் போய் சாப்பிடுவோம் ப்ரோ. அதெல்லாம் இது எனக்கு ஃபேவரட்னா வந்துட்டு அந்த அண்ணங்களில் தான் போய் சாப்பிட்டா தான் இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. மற்ற வெளியில் எந்த கடையில் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரிலாம் இருக்குது. சாப்பிட்ட மாதிரி இருக்காது மீன்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நீங்கள் கேட்ட இல்லை நான்வெஜ் கடை போனால் நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆர்ஃபன் மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா இவங்க எல்லாரையும் கணபதி பவன் ஆனந்த பவன் கூப்பிட்டு போயிடுவேன். வெஜ்ஜு உங்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்ட ஒரே விஷயத்துக்காக அவங்களையும் கூப்பிட்டு வழி இல்லை, அவங்க அப்படி தான் இருந்தாகணும். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. இல்லைன்னா மூக்கால் அழுவேன். சோறு கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. ஓகே. எப்படி வெஜ்ஜுக்கு கூட்டு போனாலும் நீங்களே ஸ்பான்சர் பண்ணிடுவீங்களா? நீங்கள் யாரு இவங்க 10 காசு ஊறுகாய் மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். நான் ரொம்ப கத்தி பேசுவேன் தெரியல ப்ரோ. மச்சான் நான் ரொம்ப கத்தி பேசுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? இங்கே பக்கத்தில் நியர்பை கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கோராவில். அங்கே வந்து எனக்கு நூடுல்ஸ் அப்புறம் பிரியாணிலாம் நல்லா இருக்குங்க. ஸோ தட் இஸ் மை ஃபேவரட் ஸ்பாட். ஐ ஈட் பிரியாணி இது. ஓகே. கோரா தாண்டி வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் இங்கே அண்ணா நகர் தாண்டி வேறு பார்த்தீங்கன்னா பெட்ரிஷன் காலேஜ் தெரியுமா? அங்கே இருக்கிற அந்த கேன்டீன்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும். காலேஜ் கேன்டீன்ஸ் அங்கே கூட சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் நிறைய கிடைக்கும். ஸ்ட்ரீட்டில் சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா வேறு மோஸ்ட்லி நான் அவ்வளோவா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்டு அந்த சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அவுட் சைட் ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா ஃபுட்டு தான் மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும். ஃபுட் ஸ்பாட்னா ஒரு ஃபுட்டுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். சென்னை பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் பாண்டியன்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது வந்து வண்ணாரப்பேட்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து திருவொற்றியூர்கிட்டே ஏதோ ஒரு இடம் இருக்குது பாண்டியன். 2 ஹோட்டல் ஒரே பிரான்ச் தான். ஒரே ஹோட்டல் தான் 2 பிரான்ச். ஓகே. அப்போ பிரியாணினா வித்தியாசமாக இருக்கும். அங்கே வண்ணாரப்பேட்டை அந்த அரியந்த் ஆப்போசிட்லேயே இருக்கும் ஒரு ஹோட்டல். அங்கே ஃப்ரைட் ரைஸ்னால் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது சிக்கன் ரைஸ். எந்த ஏரியாவில்? சிக்கன் ரைஸ் மோஸ்ட்டாக எங்கே எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். கொளத்தூர்கிட்ட ஒரு கடையில் வந்து சிக்கன் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டானா பன் பரோட்டா வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது மதுரைக்காரங்க. நாங்கள் சூப்பராக இருக்கும் பன் பரோட்டா எல்லாமே. இந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தனியாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? மெயினாக எங்கள் அம்மா சண்டே செய்கிற மீன் குழம்பு அந்த எறா தொக்கு ஃபேன் பயங்கரமாக இருக்கும். என்ன காம்போ! வேறு எங்கே எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்டாலும் செட் ஆகாது. எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு செட் ஆகலாம். அதான் ப்ராப்ளம். கைராசியில் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டு தனி இல்லையா? வேறு எதுவும் வெளியே சாப்பிட்டா செட் ஆகாது மீன் குழம்பு. ஆமாம். இப்போ சென்னையில் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து படிக்கிறவங்கலாம் ஹாஸ்டல் லைஃப்பில் அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஊருக்கு போனால் அது ஒரு டேஸ்ட்டும் தனி. அம்மா வீட்டில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட் இல்லையா? எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்படியே சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக் ஆன் டியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டாக் ஆன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாக் ஆன் டியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக் ஆன் டியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து வந்து இவங்க சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர். டாடா.